ஒரு ஏழை மனிதன், கடன் வாங்கிய ஒரு கோடாரி. ஒரு நதிக்கரையில் நடந்த விபத்து. மூழ்கி போன இரும்பு மீண்டும் மேலே வந்ததா? இது சாதாரண கதை இல்ல. தேவன் சிறிய கண்ணீரையும் கவனிக்கின்றார் என்பதை காட்டும் அற்புதமான பைபிள்லேருந்து ஒரு உண்மை சம்பவம். வாங்க பார்க்கலாம். இன்னும் நம்முடைய சோஃபியாஸ் பைபிள் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. யோர்தான் நதிக்கரையில காலை நேரம் குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருக்குது. மரங்கள் அசையும் சத்தம், நதியின் ஆழமான ஓசை. அங்கு சிலர் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க சாதாரண மனிதர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசி எலிசாவோட சீடர்கள் தான். அவர்கள் வாழ்ந்த இடம் மிகவும் சிறியதான இடம். மக்கள் அதிகரித்திருந்தாங்க. அதனால அவங்க இருக்கிறதுக்கு இடம் போதுமானதாக இல்லை. அதனால் அவர்கள் புதிய இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு சீடர் எலிசா கிட்ட வந்து சொன்னாரு, ஆண்டவரே, நாங்கள் இருக்கும் இடம் மிகவும் சின்னதா இருக்கு. யோர்தான் நதிக்கரைக்கு சென்று மரங்களை வெட்டி புதிய இடத்துல ஒரு வீடு கட்டலாமா அப்படின்னு எலிசா கிட்ட கேட்கிறார். எலிசா அவர்கள் அமைதியாக அந்த நபரை பார்க்கிறாரு. பிறகு எலிசா மெதுவாக சொன்னார், போங்கள் அப்படின்னு. ஆனால் அவர்கள் மீண்டும் கேட்டாங்க, நீங்களும் எங்களோடு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எலிசா அதற்கு சம்மதிக்கிறாரு. சந்தோஷமாக எல்லோரும் யோர்தான் நதிக்கரைக்கு போறாங்க. அங்க அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. மரங்களை வெட்டுறாங்க. ஜாலியா பேசிட்டு மரங்கள் வெட்டிட்டே இருக்கும்போது ஒரு புதிய எதிர்காலத்தோட நம்பிக்கை அவங்களுக்குள்ள பிறக்குது. அந்த கூட்டத்துல ஒரே ஒருவர் மிகவும் ஏழை. அவனிடம் சொந்த கோடாரி கூட இல்லை. அதனால் அவர் வேறொருவர்கிட்ட இருந்து ஒரு இரும்பு கோடாரியை கடனாக வாங்கியிருந்தார். அவன் மனதுல ஒரே எண்ணம் தான் இருந்துச்சு, இந்த வேலையை நன்றாக முடிக்க வேண்டும், அந்த கோடாரியை பத்திரமாக திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான். திடீரென்று யாரும் எதிர்பாராத விதத்துல ஒரு விபத்து நடக்குது. வேகமாக மரத்தை வெட்டி கொண்டிருக்க திடீரென கோடாரியின் இரும்பு பகுதி கைப்பிடியிலிருந்து பறந்து நதிக்குள்ள விழுந்தது. தண்ணீர் சிதற அந்த மனிதன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். காரணம், அவன் வாங்கி இருந்தது அவனுடைய கோடாரி இல்லை, கடன் வாங்கினது. அவன் வேதனையிலும் பயத்திலும் கத்தினான், ஐயோ ஆண்டவரே, அது கடன் வாங்கியது. அவன் கண்கள்ல பயம். ஏனென்றால் அந்த காலத்தில் இரும்பு மிகவும் விலை உயர்ந்தது. அவன் ஏழை, அதை திருப்பி கொடுக்க முடியாது. ஒரு சின்ன விபத்து தான், ஆனால் அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்று இப்படிதான் இருக்கின்றது. ஒரே ஒரு சம்பவம் தான், ஒரு வேலை இழப்பு, கடன், நோய், தோல்வி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதனால முழு வாழ்க்கையும் மூழ்கிவிட்டது போலதான் தோன்றும். அந்த மனிதனும் அப்படிதான் உணர்ந்தான். எலிசா அருகே வந்து அவனை அமைதியா பார்த்தாரு. கோபப்படல, அவமானப்படுத்தல. அவர் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அந்த இடத்துல அந்த மனிதரை பார்த்து கேட்டார், அது எங்கே விழுந்தது? அந்த மனிதன் நடுங்கும் கையால அந்த இடத்தை காட்டுறான். எலிசா அருகில் இருந்த ஒரு மரக்குச்சியை வெட்டினார். அதை மெதுவாக தண்ணீர்ல போட்டாரு. எதுவும் நடக்காதது போலதான் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியில் அற்புதம் நடந்தது. மூழ்கி இருந்த இரும்பு மெதுவாக மேலே வர ஆரம்பித்தது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரும்பு மிகவும் எடை மிக்கது. இரும்பு எப்படி மிதக்க முடியும்? ஆனால் தண்ணீரின் மேல் ஒரு இரும்பு கோடாரி மிதந்தது. அனைவரும் அதிர்ச்சியில உறைந்தார்கள். இயற்கையாக இது சாத்தியமே இல்லை, ஆனால் தேவனுக்கு சாத்தியமில்லாததும் இல்லை. எலிசா அந்த மனிதனை பார்த்து சொன்னார், அதை எடுத்துக்கொள். அவன் நடுங்கும் கையால அந்த கோடாரியை எடுத்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர், ஏனெனில் அவன் இழந்தது திரும்ப கிடைத்தது. இந்த கதை ஒரு கோடாரி பற்றியது மட்டுமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை பற்றியது. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கை சுத்தமாக மூழ்கிவிடும், சந்தோஷம் மூழ்கிவிடும், அமைதி மூழ்கிவிடும், நிம்மதி மூழ்கிவிடும். ஆனால் தேவன் நினைத்தால் மீண்டும் மேலே கொண்டு வர முடியும்.
லூக்கா 1:37 சொல்லுது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. சங்கீதம் 40:2 சொல்லுது, அழிவின் குழியிலிருந்து என்னை எடுத்தார் என்று. எனவே தண்ணீரில் மூழ்கிய இரும்பை கூட தேவன் மேலே மிதக்க வைக்க முடியும் என்றால், இன்று மூழ்கி போயிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையையும் மீண்டும் கர்த்தரால் உயர்த்த முடியும் என்று நீங்கள் நிச்சயம் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயம் அற்புதம் நடக்கும். உங்களின் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பலன் உண்டு. எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் விண்ணப்பத்தை தேவனிடம் மட்டும் சொல்லுங்க. மனிதரால் ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமே சொல்ல முடியும். தேற்றுகிற தேவன் ஒரே ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அதனால தான் அவர் தேற்றரவாளன் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தர் இரக்கமுள்ளவர். எல்லாமே இழந்துவிட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஒரு மரம் வளர்ந்து கிளை விட்டு படர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுத்தவுடன் அப்படியே பட்டு போவதில்லை. மறுபடியும் சில நாட்கள் கழித்து மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிக்கும். எத்தனை முறை வெட்டினாலும் மீண்டும் மீண்டும் துளிர்க்கும் போது உங்கள் வாழ்க்கை ஏன் பசுமையாக மாறாது? நம்பிக்கையோடு விண்ணப்பம் பண்ணுங்க. 100% நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் ஜெபம் கேட்கப்படும் என்று நம்புங்க. பலன் கிடைக்கும் என்று நம்புங்க. எல்லாமே மாறும். உங்கள் கண்ணீரும் மறையும், சந்தோஷம் துளிர்க்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயம் மன நிம்மதியை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிகுந்த நன்றி. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்முடைய பைபிள் மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.